உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு 2025 பிப்ரவரி மாத பலன்களை பத்தி நம்ம தெளிவா பேச போறோம். இந்த பிப்ரவரி மாத பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பேச போறோம். அப்ப இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்ப கன்னி ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க. அதுபோக கும்பத்துல புதன், சூரியன், சனி. அப்ப 11ஆம் தேதி மகரத்திலிருந்து புதன் பயிற்சி ஆகிறாங்க கும்பத்துக்கு. 13ஆம் தேதி சூரிய பகவான் மகரத்திலிருந்து பயிற்சி ஆகிறாங்க கும்பத்துக்கு. சனி ஆல்ரெடி அங்கேயே இருக்கிறார். இது போக சுக்கிர பகவான் மீனத்துல உச்சம். சுக்கிர பகவானோடு ராகு இணைந்திருக்கிறார். இது போக ரிஷபத்துல குரு பகவான், மிதுனத்துல செவ்வாய் பகவான். இது பிப்ரவரி மாத கிரக பலன்கள். எனக்கு கன்னி ராசிக்காரங்க நிறைய பேர் போன் பண்ணி கேட்டதுல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுடைய சகல கஷ்டங்களும் சகல பிரச்சனைகளும் தீரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கப் போகிறது. எப்படி அப்படின்னா, சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல உச்ச பலமா இருக்கிறாருங்களா? அந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறாரு. இது மிகப்பெரிய யோகம். ஏன்னா உங்களுக்கு தனாதிபதி, உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல உச்சமாகி அந்த உச்சம் பெற்ற அந்த பவரோடு தன் 7ஆம் இடத்தை கன்னி ராசியை பார்க்கிறாங்க. ஒண்ணு. இது போக குரு பகவானும் ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறாங்க. இவங்க 2 பேருமே முழு சுபர்கள். ஒரு சுபகிரகம் பார்த்தாவே நம்ம எங்கேயோ போயிடுவோம். 2 சுபகிரகங்களும் கன்னி ராசியை பார்க்குது. அப்ப அந்த 2 சுபகிரகங்களும் கன்னி ராசியை பார்க்கும் பொழுது இந்த மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 100க்கு 90% அவங்க எதிர்பார்த்த காரியங்கள், அவங்க நடைமுறை வாழ்க்கை, அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க ஒரு ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்கலாம். பிரைவேட்ல இருக்கிறவங்க ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். ஒரு லோன் எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். கடன் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்துல அந்த அந்யோன்யம், அந்த சந்தோஷம் மலரும். இது போக அவங்க ஒருத்தர் விரும்புறாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதத்துல கல்யாணம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அவங்க 2 சைட்ல எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலுமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாமே பேசி சம்மதம் வாங்கக்கூடிய டைம் இந்த மாதமா தான் இருக்கும். இல்லைன்னா இப்ப காதல் வசப்படுவார்கள் ஒரு சிலர் இந்த மாசத்துல. இவ்வளவு நல்லது நடக்கக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம். இப்ப அப்படின்னா நம்மளுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி சார்? இப்ப மற்ற கிரகங்கள் ஒரு கெட்ட இடத்துல இருக்குது. அப்ப அந்த கிரகங்கள் கெட்டதுல செய்யுமா அப்படின்னா, இப்ப நவகிரகங்கள் 9 கிரகங்கள். இதுல ஒரு சில கிரகங்கள் உச்சம் பெறுகிறது. அப்ப அந்த உச்சம் பெற்ற கிரகம் தான் அந்த டீமுக்கு லீடர் மாதிரி, அந்த இடத்துக்கு ஹீரோ மாதிரி. அப்ப அவங்க தான் அந்த முழு பொறுப்பையும் எடுத்துக்குவார். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான் உங்களுக்கு இப்போ ஸ்ட்ராங்கா பேசும். அதுவுமே உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமான சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சு இன்னைக்கு உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? கன்னி ராசிக்காரங்களே, நீங்கள் முகம் மலரக்கூடிய டைம், அகம் மலரக்கூடிய டைம்.
அப்போ உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தொழில் கிரகம் சனி பகவான். அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது ரொம்ப நல்லது. அப்ப உங்களுக்கு சனி பகவான் எங்க இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல. சனி பகவான் யாரு? தொழில் கிரகம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகமும் அந்த குருடைய தொடர்பும் இந்த சனியும் இந்த 3 பேர் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. சனி தொழில் கிரகம், சுக்கிர பகவான் பொருளாதார கிரகம், குரு பகவான் பெரும் பணம். இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அந்த தொழில்ல பின்னடைவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அப்ப அந்த தொழில்ல முன்னேற்றம் இருக்கும். அந்த தொழில்ல நீங்க கடந்த காலத்தில் சம்பாரிச்சதை விட இந்த டயத்துல நிறைய சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு வேலை ஆட்கள் சரியா அமைவாங்க. அப்ப நீங்க முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. இதே சமயத்துல வேலைக்கு ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு, அந்த வேலையில ரொம்ப ஸ்ட்ரெஸ், அவங்க பாஸ் எந்த ஒரு இவர் என்ன வேலை செஞ்சாலும் இவர் என்ன முயற்சி பண்ணி அந்த வேலையை எவ்வளவு திறம்பட செஞ்சாலும் இது வரைக்கும் கண்டுக்கவே இல்லை. இப்ப கண்டுக்குவாருங்க. அந்த பாஸ் மூலியமாக, உங்களுடைய சூப்பர்வைசர் மூலியமாக அவங்களுடைய பார்வை உங்க மேல பட்டு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ, உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல அந்த வேலையில ஒரு நல்ல மாற்றமோ, சம்பள அதிகரிப்போ கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்கள் இப்ப நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து, யுஎஸ்ஏ, இன்னும் வேற எத்தனையோ கண்ட்ரியில் இருக்கிறாங்க. இப்போ நார்வேல, இத்தாலியில எத்தனையோ கண்ட்ரியில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது தொழிலை மாத்தோம்னு நினைச்சிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க இருப்பிடத்தை மாத்தோம்னு நினைச்சிருப்பாங்க, இல்லை புதுசா ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க, இல்லை அந்த நாட்டுடைய சிட்டிசனே ஆகணும் அப்படிங்கிற முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணின முயற்சிகள் எல்லாமே மொத்தமாக இந்த பீரியட்ல ஒவ்வொன்றாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது. அப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா, கிரகங்கள் அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கா உங்களுக்கு இருக்குது. இதே வந்து இப்போ கோல்சார பலன் பிரகாரம் நான் சொல்றேன், இதில் 30%னா அந்த 30% உங்களுக்கு அப்படியே பழிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்போ ராசிங்கிறது மனசு, லக்னம் என்பது உயிர், அதுல வந்து இந்த கிரகங்களாகப்பட்டு சுத்தி எப்படி அமைஞ்சிருக்குது, அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் சம்பந்தப்பட்ட அந்த கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குது, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா இன்னுமே பலன் ஏராளம், பாதகமா இருந்துச்சுன்னா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதனால உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த சமயத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து இப்போ +2 படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை 10th படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம். ஒரு சிலர் இப்போ இந்த படிப்பு எனக்கு எப்படி வரும், எனக்கு நல்லா இருக்குமா, நான் நல்லா படிச்சிருவேனா, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவேனா, எனக்கு நினைச்ச காலேஜ் கிடைக்குமா, நான் நினைச்ச யூனிவர்சிட்டிக்கு போக முடியுமா அப்படின்னு ஒரு கற்பனையோட நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன கற்பனை பண்றீங்களோ, என்ன சிந்தனை பண்றீங்களோ, நீங்க நினைச்ச மாதிரியே கண்டிப்பா நடக்கும். உங்க படிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். இந்த சமயத்துல படித்தாலும் அந்த படிப்பு நல்ல மண்டையில ஏறும். ஏன்னா குரு பகவானுக்கு ராசியை பார்க்கிறாரு, சுக்கிர பகவானுக்கு ராசியை பார்க்கிறாரு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எதை பத்தியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ் இப்போ இவங்க வந்து நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படி உங்க மைண்டுக்கு ஒரு பிளாஸ் ஆகும். ஒரு பிசினஸ் செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். ஒரு கடை வைக்கலாமா, தாராளமாக கடை வைக்கலாம். நம்ம ஊர் மாத்தி போலாமா, தாராளமா ஊர் மாத்தி போகலாம். என்னுடைய பசங்களுக்கு சொத்தை பங்கி கொடுக்கலாமா, என்னுடைய பேரம்பேத்திகளுக்கு பங்கி கொடுக்கலாமா, தாராளமா பங்கி கொடுக்கலாம். இப்ப நீங்க எதை நினைச்சாலும் அதை தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிணி பிடைகள் எதுவாக இருந்தாலும் இப்ப அந்த தீரக்கூடிய நேர காலங்கள். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க, எந்த குறையும் வராது. நீங்க வாழ்க்கையை சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும்.
நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சமயத்துல கும்பிட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை தான் பார்க்குறாங்க. அப்ப ராசிநாதன் கொஞ்சம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த ராசிநாதன் புதன் பகவான். அதனால பெருமாளை நீங்க திருப்பதி வெங்கடாச்சலபதியை அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு வாங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கடாஜ பெருமாளை தாராளமாக கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ உங்க ராசிலேயே கேது பகவான் இருக்கிறாங்க. அந்த கேது பகவானை குருவும் பார்க்கிறாரு, சுக்கிரனும் பார்க்கிறாரு. அதனால அந்த கேது பகவான் தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார். அது மட்டும் இல்ல, அந்த கேது பகவானுக்கு பாம்பின் தலை. அப்ப அந்த பாம்பின் தலையோடு இருக்கிறதுனாலதான் அவருக்கு பார்க்க போனா அந்த குருவுடைய பார்வையும் அந்த சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்கும் போது அந்த பாம்பின் தலையோடு இருந்து உங்களுக்கு கெட்டது செய்ய வேண்டிய அந்த கேது பகவான் அவங்க செய்ய முடியல. இப்போ அவர் மோட்ச நிலையை அடையக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ அந்த குருவுடைய பார்வையும் அந்த சுக்கிர பகவானுடைய பார்வையும் கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்க ஏதாவது ரூபத்துல மோட்சம் அடைவீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.